தேவி பாவம் எப்படி எல்லாம் கஷ்டப்பட்டாங்க தெரியுமா? என்ன நடந்ததுன்னு தேவி என்கிட்ட ஏற்காடுல சொன்னத நான் இப்ப சொல்றேன். தேவிக்கு அத்தை கோயில்ல கல்யாண ஏற்பாடு பண்ணிருக்காங்க. பரிகார பூஜையில ஓமகுண்ட நெருப்ப தேவி சுத்த வந்தப்போ தடுமாறி ஓமகுண்டத்துல விழ போனாங்க. அப்ப யாரோ ஒரு பொண்ணு தேவிய காப்பாத்தி விட்டுருக்காங்க. ஆனா கால் தடுக்கி அந்த பொண்ணு நெருப்புல விழுந்துட்டாங்க. அப்ப தேவிய பின்னால இருந்து யாரோ மயக்க மருந்து கர்ச்சீஃப் வச்சு முகத்துல அழுத்திருக்காங்க. தேவி மயக்கத்துல தடுமாறினதும் தேவிய யாரோ ஒரு மர்ம ஆசாமி கோவில்ல இருந்து கடத்திட்டாங்க. ஓஹோ, அப்ப நிஜமா நடந்த விஷயத்த தேவி மறைச்சிட்டாளா? நான் அவ தாலிய தூக்கி போட்டது, ரவுடிங்க அவளை துரத்துனது, நான் கார்ல துரத்துனது, அவ போய் லாரியில அடிபட்டு விழுந்தது எதுவுமே என் பிள்ளைங்க கிட்ட சொல்லலையா? என் பிள்ளைங்களுக்கும் அப்ப உண்மை தெரியாதா? நம்மளை பத்தி தேவி எதுவும் சொல்லல. ஐயோ, இது ஒரிஜினல் கதையே இல்லையே. இது ஏதோ புது உருட்டால இருக்கு. இவ்ளோ தூரம் நடந்து ஏதோ விதியால அபி மாமாவும் தேவியும் பிரிஞ்சிட்டாங்க அத்தை. யாரோ நெருப்புல விழுந்து இறந்தத தேவின்னு நீங்க தப்பா புரிஞ்சிட்டு இருக்கீங்க. ஆனா இவ்ளோ சோதனைக்கு அப்புறமும் தேவி திரும்ப அபி மாமாக்கு கிடைச்சிருக்காங்க பாத்தீங்களா? அப்ப அது தெய்வ செயல் தானே அத்தை? அத்தை, தேவி அப்புறம் நடந்த அவங்க கண்ணீர் கதையெல்லாம் சொன்னாங்க. தேவி கர்ப்பமா இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் அவங்க அப்பா அம்மா அவங்கள தலை முழுகிட்டாங்க. பாவம், வயித்துல குழந்தையோட கழுத்துல தாலி இல்லாம அவங்க எங்க போவாங்க அத்தை?